ஹை ஸ்குவாட் பயங்கர எக்ஸ்பெக்டேஷனுக்கு நடுவில் நேற்று ஐபிஎல் ஃபர்ஸ்ட் மேட்ச் நடந்தது கொல்கத்தாக்கும் ஆர்சிபிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 3 ஓவர்ஸ் வந்து ஆர்சிபி பக்கம் மேட்ச் இருந்தாலுமே அடுத்தது அஜிங்கிய ரஹானே அடிச்சு அடியெல்லாம் பார்த்து எல்லாரும் மறந்துட்டாங்க. ஸோ அவர் வந்து சென்னை கூட ஒரு நாக் அடிப்பார், அந்த மாதிரி பயங்கரமாக ஆடினாங்க. 4th ஓவர்லேருந்து 12th ஓவர் வரைக்கும் கேகேஆர் பக்கம் மேட்ச் இருந்தாலும் குல்நால் பாண்டியா போட்ட பவுலிங்னால ஆர்சிபி வந்து அப்படியே பயங்கரமாக அவங்களை சோக் பண்ணிட்டாங்க. ஸோ குல்நால் பாண்டியா தான் வந்து ஆர்சிபியோட மேட்ச் டர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு ஆடின கேகேஆரில் 174 தான் அடிக்க முடிஞ்சது. ஸோ பெங்களூருடைய பேட்டிங் டெப்த் அதிகமாக இருக்குன்னு தெரியும். சரி என்ன பண்ண போகிறாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேட்சை பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே பயங்கரமான ட்ரீட். ஃபில் சால்ட், விராட் கோலி. ஃபில் சால்ட் இப்படி தான் ஓப்பனிங் ஆடுவார்னு எல்லாருக்கும் தெரியும். பட் ஆனால் விராட் கோலி இந்த மாதிரி அடிப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ கேகேஆர் பவுலரால் மெயின் பவுலரான வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன் இவங்களால் யாராலுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ பேட்டிங் ஸ்கோர் போர்டை பார்த்தா 4-6-4 தான். கடைசியில் வந்து ஃபினிஷிங் வந்து கேப்டன் ரஞ்சித் பண்டிதாரும் பயங்கரமாக ஆடிப்பாங்க. எந்த டீமாக இருந்தாலும் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் நல்லா இருந்தால் அந்த டீம் சீக்கிரமாக வின் பண்ணிடலாம் அப்படின்றதுக்கு நேற்று மேட்ச் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ ஆர்சிபி டீமுக்கு வந்து இந்த விக்டரி வந்து பயங்கரமான ஒரு கான்ஃபிடன்ட் கொடுக்கும். ஸோ என்னதான் வந்து அதர் டீம் ஃபேன்ஸாக இருந்தாலும் ஆர்சிபி வந்து ஒரு முறையாச்சும் ட்ராஃபி அடிக்கணுன்றது எல்லா ஃபேன்ஸுக்குமே ஒரு ஆசையாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் நடந்து முடிச்ச வரைக்கும் ஆர்சிபி ஃபேன்ஸை தாண்டி கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருமே சூப்பராக இருந்திருப்பாங்க. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.